குட் ஈவினிங் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பிஎம்டபிள்யூல இருந்து ஐஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வந்துருக்கு. இந்த வண்டி வந்து ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி, ஒரு சஃபஸ்டிகேட்டடான அந்த ஒரு லக்ஸுரியஸான அந்த ஒரு எஸ்யூவி வந்து பிஎம்டபிள்யூல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய டோட்டல் ரேஞ்சாக இருக்கட்டும், அதோட டிசைன் லாங்குவேஜாக இருக்கட்டும், அண்ட் உள்ள கொடுத்துருக்க ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ஃபியூச்சரிஸ்டிக் பேட்டர்ன்ஸோடைய ஒரு சாஃப்ட்வேர் எனேபிள் டிசைன்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து அதோட இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் வந்துருக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பிஃபோர் மூவிங் இன் டு திஸ் வீடியோ, மேக் ஷூர் டு ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் அப்படியே நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்போதான் நாங்கள் இந்த மாதிரி நிறைய லக்ஸுரியஸான அந்த ஒரு கண்டென்ட்ஸ் போடுறது உங்களோட மொபைல் ஃபோன் தேடி வரும்னு சொல்லலாம். I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. And I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. Cause I'ma live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings. I'ma be fine, need time and I'll soon be winning. I live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I go by at night, I be in my feelings. I'ma be fine, need time and I'll soon be winning. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, கிட்னி கிரில் வந்து ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனல் வந்து கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார் இருக்குது, கேமராஸ் இருக்குது, ரேடார் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு இந்த கிரில்லுள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிளாஸ்டிக், இட்ஸ் ஓகே டு பி. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்கான அந்த ஒரு பார்க்கிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிஎம்டபிள்யூட ஒரு மேசிவான அந்த ஒரு லோகோ வந்துருக்கு. இந்த லோகோவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷனல். ஓகே, இந்த லோகோ உள்ள வந்து நீங்கள் தண்ணி வந்து ஊற்றலாம். இது தண்ணி வந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு வாஷர் கைண்ட் ஆஃப் திங், வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு யோசனை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிஎம்டபிள்யூக்கான அந்த ஒரு எல்இடி லேம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த எல்இடி லேம்ப்ஸ் எல்லாம் வந்து அப் டு 1 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது 800 meters ஆஃப் டிஸ்டன்ஸ். நம்ம வந்து பிஎம்டபிள்யூல லேசர் லேம்ப் வந்து பார்த்துருப்போம்ல, ஸோ அதே ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ல உங்களுக்கு வந்து பிஎம்டபிள்யூட எல்இடி வந்து கிடைக்க போகுது. அண்ட் 2 DRLs வந்து பிரிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அது பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதுவே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டராகவும் வந்து வேலை செய்யும். உங்களுக்கு சைடு ஓப்பனர்ஸ் வந்துருக்கு. அதாவது இட்ஸ் ஃபார் ஏரோடைனமிக்கான ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் கார் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க, உங்களுடைய கார் வந்து அலமோதாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டான அந்த ஒரு லைன் பாத்தில் வந்து போகிறதுக்கு அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் வந்துட்டு இந்த பிஎம்டபிள்யூ ஐஎக்ஸோட சைட் பிரசன்ஸில் தான் வந்திருக்கேன். இந்த சைட் பிரசன்ஸில் எனக்கு திரும்பவும் ஒரு கேட்சியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டோர் ஹேண்டில்ஸ். இது வந்து ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ். இதை நான் வந்து ஓப்பன் பண்ணனா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம்லெஸ் விண்டோ வந்து தெரிய போகுது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு 22 inches ஆஃப் அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்க போகுது. இன்க்ளூசிவ் ஆஃப் பிஎம்டபிள்யூடைய சிக்னேச்சர் டிஸ்க் கலரில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. உங்களுக்கு ஏசி அண்ட் டிசிக்கான அந்த சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கிடைக்க போது. ஸோ வந்து நீங்கள் 2 போர்ட் யூஸ் பண்ணி இந்த கார் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஐஎக்ஸ்க்கான ஒரு பேஜிங் வந்து கிடைக்க போது. அண்ட் அப்படியே உங்களுக்கு வந்து கோல்டன் கலரில் ஒரு சைட் ரிமோட் பேட்டர்ன்ஸ் வந்து கிடைக்க போது. ஸோ தட் அது ஒரு அட்டென்ஷன் டு டீடைல் கிரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள், நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் 5 ஸ்போக் உடைய ஒரு டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இட் லுக்ஸ் மச் மோர் ஸ்போர்ட்டியர். அது ஏன் அப்படி ஸ்போர்ட்டியராக இருக்குன்றதை நான் உங்களுக்கு போக போக வந்து சொல்கிறேன். இந்த காரோடைய பாடி சேசஸ் அது எல்லாமே வந்துட்டு கார்பன் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் பாலிமர்ல வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி மேக் பண்ணும்போது இந்த வண்டியோட வெயிட் வந்து கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆயிட்டு அதோட ஏரோடைனமிக்கோட ஃபங்க்ஷனுக்கு வந்து ப்ராப்பரா வந்து போகணும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணிருக்கிறதுனால இந்த கார் வந்துட்டு 0 to 100 வந்து 4 secondsல இந்த காரால வந்து அச்சீவ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த கார்கோ வால்யூம் எவ்வளவு இருக்குன்னு நான் காமிச்சிடறேன். அதாவது பூட் ஸ்பேஸ். ஸோ you're gonna get a 500 liters of boot space here. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய BMW X5 இருக்கட்டும், மீதி இருக்க எல்லா SUVஸ்லையும் வந்துட்டு 550 to 600 liters of boot space வந்து போகும். இதில் மட்டும்தான் வந்து 500 liters of boot space வந்து இருக்குது. ஸோ லிட்டில் பிட் வந்து கம்மி தான். ஆனால் இந்த கிராஸ் ஓவருக்கு இதோடைய சைஸுக்கும் சரி, இதோடைய வித்துக்கும் சரி, அது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான அந்த ஒரு காம்பாக்ட்னஸ்ல இதோடைய கார்கோ வால்யூம் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டெப்னிக்கான அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பட் உள்ள வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் சார்ஜர் போர்ட் அது எல்லாமே வந்து உள்ள வைக்கணும்னு வந்து நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் தட் திங் டூ. ஆனால் ஸ்டெப்னி வந்துட்டு இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து லிட்டில் பிட் வந்து அடி வாங்கும். ஐ டோன்ட் நோ வை. இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அண்ட் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு எங்கள் பிஎம்டபிள்யூட பெரிய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கோடைய கேமரா வந்து கிடைக்க போகுது. இந்த லோகோ வெளியில் வந்துட்டு உள்ளே இருக்க அந்த வாஷர் கரெக்டாக இந்த கேமராவை வந்து க்ளீன் பண்ணும். ஸோ தட் அந்த மாதிரியான ஒரு விஷயமா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நியூ கைண்ட் ஆஃப் டெக்னாலஜின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு இங்கே வந்துட்டு எக்ஸ் டிரைவ் 50 அப்படின்றதுக்கான ஒரு லோகோ வந்து கிடைக்குது. எக்ஸ் டிரைவ் 50
அப்படின்றது இந்த காரோடைய ஒரு டாப் அண்ட்கான ஒரு மாடல். சரி, அப்போ டாப் அண்டோடைய மாடல்னா அப்போ ப்ரீவியஸ் வெர்ஷன் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா X-Drive 50. அதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோடைய கெப்பாசிட்டி. X-Drive 40ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 76 kWh ஒரு பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. X-Drive 50ல் வந்து 111 பேட்டரியோட கிலோவாட் ஹவர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது ரேஞ்சும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். X-Drive 40ல் வந்துட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 428 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி BMW வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே இது X-Drive 50க்கு வந்தீங்கன்னா அவங்களால வந்து 600 வரைக்கும் வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸஸாக ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்கப்படும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் X-Drive வந்து 50 வந்து போகலாம். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது, X-Drive 50 வந்துட்டு லுக்ஸ் மச் மோர் ஸ்போர்ட்டியர் தன் X-Drive 40. ஸோ தட் X-Drive 40 வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் பேசிக்காக இருக்குமே தவிர ஆனால் X-Drive 50 அளவுக்கு வராது. X-Drive 50 வந்து ஒரு மேசிவான ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு வெஹிக்கிள், நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற அந்த ஒரு வெஹிக்கிளாக வந்து இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு அங்கே IX-க்கான ஒரு பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிசைன் லாங்குவேஜ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்யூசர் கைண்ட் ஆஃப் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் த்ரூ அவுட் த கார் வந்து சென்சார்ஸ் வந்து கிடைக்க போது, நான் சொன்ன மாதிரியே பேக் கேமரா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைட்டிங் வந்து கிடைக்க போது, ப்ரொஜெக்ட் த பிளேட் நம்பர்ஸ், விசிபிலிட்டி. அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ்க்கான ஒரு லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ரிவர்ஸோடைய லேம்ப் வந்து கொடுத்துட்டு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஸ்டாப்க்கான ஒரு லேம்ப்ஸ் எல்லாமே இது உள்ளே இன்டெகிரேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு BMW LED யூஸ் பண்ணி இன்டெகிரேட்டடாக கொடுத்ததுனால அதோட இலுமினேஷன் ப்ராப்பர் அட்டையர் டீட்டெயிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆப்வியஸாக சைலன்சர் இந்த காரில் வந்து கிடையாது. காஸ் நான் சொன்ன மாதிரியே இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஒரு இன்பில்ட் ஸ்பாய்லர் இருக்கிறதுனால அகெயின் த சேம் திங், ஏரோடைனாமிக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் யூ கோயிங் டு கெட் அ வைப்பர் இயர் ஸோ தட் யூ கேன் க்ளீன் த பேக் விண்ட் ஸ்க்ரீன். உங்களுக்கு வந்து டியூவல் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது டியூவல் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து கொடுக்கறதுனால இந்த வெஹிக்கிள் வந்து ஆல் டிரைவ் சிஸ்டம் உடைய ஒரு வெஹிக்கிள். ஆல் டிரைவ் சிஸ்டம்ன்றது தான் வந்து X-Driveக்கான அந்த ஒரு விஷயமே. இந்த வெஹிக்கிள் வந்து X-Drive 50 இருக்கிறதுனால இந்த வண்டியோடைய பேட்டரி நான் சொன்ன மாதிரி வந்து 111 கிலோவாட் ஹவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 516 ஹார்ஸ் பவர் அண்ட் 560 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் ஒரு குவிக்கஸ்டான அந்த ஒரு லக்ஸுரி EV தான் இந்த BMW iX-ன்ற மாதிரி சொல்லலாம். இதோடைய டோர் ஹேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. யூ கேன் see it out. ஸோ இது உள்ளே வந்தோடனே எனக்கு வந்து அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான அந்த ஒரு டிசைனை வந்துட்டு அல்டிமேட்டாக வந்து செதுக்கி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. எனக்கு இது உள்ளே உட்காரும் போது ஆக்சுவலி ஒரு ஃப்ளைட்டில் பைலட் எல்லாமே அந்த கமாண்டிங் ரூமில் உட்காருவாங்களே அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா இந்த ஸ்டியரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து எக்ஸகனல் ஸ்டியரிங்ன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸகனல் ஸ்டியரிங்கும் சரி, இந்த ஃப்ரண்ட்ல இருக்க இந்த காக்பிட்டும் சரி, இது எல்லாமே பார்க்கும்போது ரியலாகவே வந்து ஏதோ ஒரு ஜெட் ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ரியலாகவே எனக்கு வந்து கொடுக்குது. இங்கே வந்துட்டு உங்களுக்கு 2 ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனோடைய ஒரு AC வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயும் உங்களுக்கு வந்து கோல்டன் ட்ரிம்கான ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பட்டன் தாங்க கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து அசாட்கான ஒரு பட்டன், இன்னொன்று வந்து ஏசியோடைய மேக்ஸிமம் அண்ட் ரியர்கான அந்த ஏசியோடைய ஃப்ளோ, அந்த பட்டன்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க கேட்குற மாதிரி இந்த ரேடியோ செட்டப்ஸோ இல்லை மியூசிக்கல் சிஸ்டம்ஸோ அது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்டெகிரேட்டடா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல வந்து கிடைக்க போகுது. ஸோ இது உள்ளே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அது எல்லாமே வந்து வயர்லெஸ்ல வந்து கொடுக்குறாங்க. காஸ் இந்த iDrive சிஸ்டம் வந்து 8க்கான ஒரு iDrive சிஸ்டம். ஸோ இட் இஸ் த நியூ அப்டேட் ஃப்ரம் BMW. ஸோ BMWயோட லேட்டஸ்ட் ஜென்னுக்கு எப்படி தேவையோ அதோட அப்டேட் வந்து இந்த 2024 BMW iX வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே இந்த iDrive சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டலின் நாப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்மூத்னஸ் வந்து ஆக்சுவலி லிட்டரலி ஒரு பட்டர் ஸ்மூத்ல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கு. கமாண்டிங் ரெஸ்பான்ஸும் சரி, அது உள்ள அவங்க கொடுத்து வச்சிருக்க அந்த சாஃப்ட்வேர் பண்ணியிருக்க அந்த டிசைனும் சரி, இட்ஸ் டாப் கோர். வால்யூம்கான ஒரு பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரோலர்ல இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் லைக் கிறிஸ்டலின் வால்யூம். ஸோ இந்த இடத்துல உங்களால வந்து ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க நினைச்சீங்கன்னா BMW கீ, அதாவது இந்த காரோடைய கீ வந்து இங்க நீங்க வச்சுக்கலாம். அண்ட் கியர் ஷிஃப்டரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா குட்டியா வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஐ மிஸ் தட் ஓல் கியர் ஷிஃப்டர். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோடைய சிக்னேச்சர் வந்து நீங்க அது BMW தான் அப்படின்றதே வந்து நீங்க சொல்லலாம். ஒரு வித்தியாசமான அந்த ஒரு சிக்னேச்சர் உடைய அந்த ஒரு கியர் ஷிஃப்டர் அது ஆக்சுவலி. ஸோ அதை வந்து மாத்திருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. அவங்க நியூ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி அதோட டிசைன் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. எலக்ட்ரானிக்கான அந்த ஒரு பார்க்கிங் பிரேக்ஸ் வந்து கிடைக்குது. கூடவே வந்து ஹில் அசஸ்க்கான ஒரு விஷயமா வந்து கிடைக்க போகுது. இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட்டியான அந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருக்கு. அது உள்ளே நீங்க வந்து போனை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், வாலெட் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 கமாண்டிங் பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் ஒன். இதோடைய சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் இதோடைய லெதர் அது எல்லாமே வந்து அல்டிமேட்டா வந்து இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூசிவ் ஆஃப் வெண்டிலேட்டருக்கான ஒரு சீட்ஸ் வந்து கிடைக்குது. அஃபால்ஸ்ட்ரி லெதர் அது எல்லாமே வந்து அல்டிமேட்டா இருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து இங்க ஒரு ஹெட்ரெஸ்டரா வந்து உங்களுக்கு இங்க வந்து கிடைக்க போறதுல கூல்டுக்கான ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கிடைக்க போகுது. இன்க்ளூசிவ் ஆஃப் திஸ் மேனுவல் புக். இந்த iX உடைய மேனுவல் புக் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐ கெஸ் ஸோ இட் கம்ஸ் வித் 420 pages. ஐ கெஸ் இட்ஸ் 425 pages. அப்பா, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 420 pages வரைக்கும் அந்த புக்கை வந்து படிங்க. படிச்சுட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இது உள்ள என்னென்னலாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு வயர்லெஸ்க்கான ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து கிடைக்குது. அது ஏன் கொஞ்சம் கீழே எடுத்துன்னு போயிட்டு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு வந்து தெரியல. பட் இட்ஸ் ஓகே. ஆனால் உங்களுக்கு நீங்க ioniq 5 எல்லாம் பாக்குற மாதிரி இந்த ஒரு கேப் இருக்கும்ல,
அதே மாதிரி ஒரு கேப் வந்து கிடைக்க போகுது. ஸோ வயர்லெஸ்க்கான அந்த சார்ஜிங் பேட்டர்னிங் வந்துருக்கு, 2 USB-க்கான சார்ஜிங் போர்ட் வந்திருக்கு, அண்ட் 12 வோல்ட்க்கான அந்த ஒரு சாக்கெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கூல்டுக்கான அந்த ஒரு கப் ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பேனராமிக் மூன் ரூஃப். அது ஆக்சுவலி இட்ஸ் நாட் சன் ரூஃப். சன் ரூஃப்னா இது வந்து ஓப்பன் பண்ண முடியும், பட் யூ கான்ட் ஓப்பன் இட் அவுட். ஸோ இட்ஸ் பேனராமிக் மூன் ரூஃப். ஸோ அதுவே வந்துட்டு அதில் ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னா ஒப்பேக்காவும் இருக்கும், டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஏதோ வெயில் அடிக்கிற இடத்துக்கு நீங்கள் அப்படியே நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வெயில் அப்படி கொளுத்துது. ஓகே, நான் ஏன் ஊடி போட்டுட்ருக்கேன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ப்ரெசன்ஸ்க்காக போட்டுருக்கேன். ஃபைன். உங்களுக்கு உள்ளே வந்து வெயில் வரும், ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே ஒரு விண்ட்ஷீல்ட் கூட கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு வந்து கண்ணாடி தான். ஸோ வெயில் உள்ளே வர்றதுனால இங்கே கேபினில் வந்து ஹீட் அதிகமாக வந்து ஏறும். ஸோ அது ஏறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒபேக் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த இடத்துல அந்த கண்ட்ரோல்ஸ் வந்துருக்கு. அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒபேக் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக தெரியணும்னா அதுவும் வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ரெண்டு விதமாகவே இந்த மூன் ரூஃப் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டாக இருக்கட்டும், இந்த சீட்டாக இருக்கட்டும், இந்த லெதராக இருக்கட்டும், ஸ்டியரிங்காக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹீட்டட் ஃபங்க்ஷனும் வந்து இருக்குது. சொல்லிட்டு ஒரு கோல்டான அந்த ஒரு இடத்துக்கு இந்த கார் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா த்ரூ அவுட் த காரே உங்களை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்கான ஃபங்க்ஷன்ஸும் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன்ல, அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைன் அதை வந்து அப்படியே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2024 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ லவ் திஸ் திங். அண்ட் இங்கே உங்களுக்கு சீட்கான அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்க போகுது. பட் இட்ஸ் லைக் ஃப்ரம் மெர்சிடிஸ், ஐ கெஸ். ஸோ இட்ஸ் லைக் ஃப்ரம் மெர்சிடிஸ்ல அது எல்லாருமே சொல்கிறது தான். மெர்சிடிஸோடைய பேட்டர்னில் டோர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் டு பி ஓகே. அண்ட் டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து டோர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இழுத்து சாத்தணும்னு அவசியம் இல்லை. காஸ் இது வந்து ஒரு சாஃப்ட் டச்சுக்கான அந்த ஒரு டோர்ன்றனால லைட்டாக விட்டிங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். மெயினாக உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் விண்டோ இருக்கனால அடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பொறுமையாகவே வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த கார் வாங்கினீங்கன்னா. ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணி வந்து ட்ரைவ் பண்ணணுன்றதை விட அப்படியே நீங்கள் அக்யூரேட்டாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு அதோடைய விண்ட் ஸ்க்ரீனும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பெருசாகவும் இருக்குது. ஒரு விசிபிலிட்டி வந்து நல்ல இதுவாக வந்து கொடுக்குதுன்ற மாதிரி சொல்லலாம். இந்த செகண்ட் ரோல வந்தோடனே என்னால் வந்துட்டு ஒரு பேசஞ்சராக ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஃப்ரண்ட்ல இருக்க இந்த ஒரு விசிபிலிட்டி நல்லா இருக்கு. ஆக்சுவலி நம்ம போர்ஷா கயன்ல பார்த்த மாதிரி இல்லாமல் இதோட ஃப்ரண்ட்ல விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கு. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பிக்கான சார்ஜிங் வந்து கிடைக்க போகுது. அண்ட் தேர் டூ ரெண்டு சீட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிவியோ இல்லைனா ஏதாவது வந்து இருக்குன்னா அதை வந்து நீங்கள் இங்கே ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே ஏதோ ஒரு யூஎஸ்பி பென்ட்ரைவ் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதை கூட வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கான அந்த ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் மேகசின்கான அந்த ஒரு ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்க போகுது. அண்ட் இது உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏசிக்கான அந்த ஒரு ப்ளோயர் வந்து கிடைக்க போகுது. காஸ் உங்களுடைய கால் வந்து வெட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் அப்போ உங்களுடைய கால் வந்து கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக அது உள்ளே வந்து ப்ளோயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நைஸ் டச் அப். ஆக்சுவலி சைட்லயும் உங்களுக்கு வந்து பில்லர்ஸ்ல வந்துட்டு ப்ளோயர்ஸ் வந்து கிடைக்க போகுது. அண்ட் ஆர்மன் கார்டனுக்கான அந்த ஒரு ஸ்பீக்கர் இந்த காரை சுத்தி ஃபுல்லா வந்து கொடுத்துருக்காங்க. சோ தட் இதோட சவுண்ட் குவாலிட்டி டீடைலிங் டு ஈச் சாங்ஸ் பர்ஃபெக்டா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏசியோடைய டனல் வந்து இங்க இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ எதுக்கு இங்க இவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இங்க கீழே இருக்குன்னு தெரியல. மேபி இந்த சென்டர்ல உட்கார்றவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் ஆகுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல டனலும் வந்து கிடையாது. நம்ம பெட்ரோல் கார்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஆக்சலோட பைப் வந்து இது வழியா தான் போகும். இது வந்து அப்படி கிடையாது. பேட்டரி வந்துட்டு உங்களுக்கு பேக் பிரசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் உட்காந்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல தான் அந்த பேட்டரி வந்து இருக்கு. சொல்லிட்டு அந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைன் தான். இட்ஸ் நாட் அ பல்ஜி ஒன். நிறைய ஸ்பேசஸ் வந்து இந்த கார் வந்து கொடுக்கும். ஸோ ஸ்பேஸ் அடி வாங்காம இருக்கிறதுக்கு பேசஞ்சருக்கும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்காக அந்த இடம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்டர்லயே வந்து உங்களால கம்ஃபியா வந்து உட்காந்து போக முடியுன்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் மூன் ரூஃப் த்ரூ அவுட் த கார் வந்து டிராவல் ஆயிருக்கு. ஸோ ஹெட் ரூம் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு பேர்ல ஸ்கூப் அவுட்லாம் பண்ணாம த்ரூ அவுட் த கார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நைஸ் டச் அப் ஆக்சுவலி. அண்ட் உங்களுக்கு ரீடிங்கான ஒரு லேம்ப்ஸ் வந்து பின்னாடி வந்து கிடைக்க போகுது. சிங்கிள் ரோ தான் ஆக்சுவலி, ஒரு சிங்கிள் பெஞ்ச் தான். ஆனால் அந்த சிங்கிள் பெஞ்சை வந்து ப்ராப்பரா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வெண்டிலேட்டட்கான ஒரு சீட்ஸ் வந்து கிடைக்க போகுது. இந்த ரெண்டு சீட்டுமே சென்டருக்கு வந்து கிடையாது. இங்க உங்களுக்கு வந்து லக்ஸுரியான அந்த கப் ஹோல்டர் வந்து கிடைக்க போகுது. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு லீவர் இருக்கு. நீங்க இதை பிரஸ் பண்ணி தான் இந்த டோரை வந்துட்டு அன்லாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லீவரையும் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவி ஃப்ரம் லக்ஸுரி செக்மெண்ட்லேருந்து வேணும்னா இந்த ஐஎக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பரான அந்த வெஹிக்கிளாக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்றது வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ் டிரைவ் 50 வந்து போகிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்க போகுது. ஸோ ரேஞ்ச் கிடைக்கிறதுனால அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கலான்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதுவும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட் ஓவரால் இந்த காரோடைய டிசைன் லாங்குவேஜ் அண்ட் உள்ளே கொடுத்துருக்க ஒரு டெக்னாலஜி அது எல்லாமே வந்து ஒரு டாப் நாட்ச்ன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதோடைய ஒரு அட்டென்ஷன் அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மேக் ஷூர் டு ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். அப்படியே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நிறைய லக்ஸுரி கார் கண்டென்ட்ஸ் உங்களுடைய மொபைல் ஃபோன் தேடி வாரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிக் லவ்.